புலிகளுடைய சொத்து பல லட்சம் கோடி இருக்கு. இதை அனுபவிக்கிறவன் பூராம தலைவர் வந்து கேட்கிட்டு கொடுத்துட்றேன். இப்போ ஒரு விமர்சனம் இருக்கு, எல்லாம் ஏமாத்திட்டான் மக்கள் போறாங்க சார், இப்போ பசி பஞ்ச பட்டினியில் கிடக்கிறான், இங்கே பிரபாகரனுடைய பேரை சொல்லிட்டு பல லட்சம் கோடி நீங்க ஏமாத்திட்டு இருக்கான்னு இந்த விமர்சனம் வருது. மக்கள் கோவப்படுறான். பிரபாகரம் வரட்டும் துவாரகா வரட்டும் கேட்டால் கொடுத்துறேன். அதுலதான் துவாரகா வருவதாக மோசடிக்காரர்கள் பணத்தை ஏமாத்துறவன் பல ஆயிரம் கோடி இருக்கு. புலிகளுடைய சொத்து யாருக்கிட்ட? இலங்கை தமிழர்கிட்ட தான். புலிகளுடைய முன்னாள் பினாமிகள்கிட்ட இருக்கு. யார் பேர் நான் சொல்லட்டுமா? இப்போ இதில் என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த ஃபோன் எடுங்க. தேசிய தலைவரே ஒரு குடும்பத்தையுமே கடைசி நேரத்தில் காப்பாற்றுகிற ஆட்கள் பூரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சர்வதேச நாடுகளில் பொறுப்பாளராக இருந்த அத்தனை பேரும் குற்றவாளி, அக்யூஸ்டுங்க. புலிகளுடைய பொறுப்பாளராக இருந்த அத்தனை பேருமே போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளி. அப்போ அவங்கள்ட்ட போய் அரசாங்கம் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தும்? இவர்கள் போன்றவர்கள்லாம் பொய் பேசுறாங்கன்னு எடுத்துட்டாலும் உண்மையை தெரிந்தவர்கள் அமைதியாக இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இப்போ குளத்தூர் மணியன்னா உண்மை பேசலாம், அவர் எதையுமே பேச மாட்டேங்கிறார். புலிகளை பற்றியே பேச மாட்டேங்கிறார். பேசுவதனால எந்த பலனும் இல்லை. துரோகி கை ஓங்கிருச்சு. நான் சீமான திட்டி பேசணுன்னையும் புலிகளுடைய சர்வதேச தலைமைன்னு பல டுபாக்கூர் என்கிட்ட பேசினாங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினத்தில் இயக்குனர் கௌதமன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. இன்றைய தினம் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாளில் பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா மாவீரர் தின உரையை நிகழ்த்துவார்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. நம்ம இறுதி யுத்தத்திற்கு பிறகான நாட்களில் பிரபாகரனும் அவர்கள் குடும்பமும் மொத்தமாக அழிக்கப்பட்டது, துவாரகா அவர்களும் இறந்து விட்டார் என்ற செய்திகள் தான் பரவலாக பேசுகிறாங்க எல்லாருமே. இப்போது நேற்றைய தினத்தில் அவர் பேசின பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அதில் 2 விதமான கேள்வி இருக்குது சார். ஒன்று அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, புலிகளுடைய தலைமை இதை என்கிட்ட தொடர்பு எடுத்து என்கிட்ட பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் தான். அவரை மீறி ஒரு முக்கியமான செய்தியை கௌதமனிடத்தில் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓவரால் இதை எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, நெடுமாறனும் காசி ஆனந்தனும் நீங்கள் அரசு ஏஜென்சிக்கு வேலை செய்கிறாங்க, இந்திய புலனாய்வுத்துறைக்கும் வேலை செய்கிறாங்க. அவர்கள் புலிகளுடைய ஆட்கள் கிடையாது. புலிகளுடைய ஆட்கள் அல்ல. புலிகளுக்கு நீண்ட நாளாக ஆயுதங்கள், மருந்து இப்படி எல்லாம் கடத்தி கொடுத்த ஒரு உணர்வாளர் மதுரையில் இருக்கார். அவர்கிட்ட காசி ஆனந்தா 2-3 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கார். கூட்டிகிட்டு போய் இவங்க 2 பேரும் புலிகள் மீண்டும் அங்கே ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க, நீங்கள் இவர்களுக்கு பழைய மாதிரி கடத்தி கொடுங்கன்னு போய் கேட்டிருக்கார். அப்போ அந்த உணர்வாளர் சொல்லிட்டார், இல்லை எனக்கு அது மாதிரி செய்ய முடியாதுன்ட்டார். அப்போ காசி ஆனந்தன் யாருக்காக போய் அப்படி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பிரபாகரன் பல முறை வர சொல்லியும் போகாமல் ஒளிந்து கிடந்த அந்த காவி ஆனந்தன் மறுபடியும் புலி வருதுன்னு சொல்லி ஏன் போய் அந்த உணர்வாள்கிட்ட போய் கேட்குறாருன்னா, உளவு ஏஜென்சி இவரை இப்படி கேட்க சொல்லியிருக்காங்க, அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு. யாரை? அந்த உணர்வாளர்களை பூராத்தி வேட்டையாடுறதுக்கு. இப்போ அவர் அன்றைக்கு ஒத்துக்கொண்டிருந்தார்னா அவர் ஜெயிலுக்கு போயிருப்பார். இப்போ இந்த வேலை யார் செய்கிறா? காசி ஆனந்தன் செய்கிறார். அதாவது இந்தியாவுக்கு அவர் 83 வந்தவர் எந்த காரணத்தை முன்னிட்டு அவர் இலங்கைக்கு போகவே இல்லை. பிரபாகரன் வர சொல்லியும் அவர் போகவே இல்லையா? ராஜீவ்காந்தி காசி ஆனந்தன் கூட சொல்லி அனுப்புகிறார், நாடு வாங்கி தர்றேன், நான் அதிகாரிகள் பேச்சை கேட்டு தப்பு செஞ்சுட்டு போய் பிரபாகரனை சொல்லுன்னு பிரபாகரனுடைய நேரடி தூதுவராக ராஜீவ்காந்தி சொல்கிறார். இவர் ராஜீவ்காந்தி சந்திக்கவே இல்லை, பிரபாகரன் சந்திக்கவே இல்லை. ஏன்? யாருடைய கட்டளைக்கு காத்து நிற்கிறார்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளைக்கு காத்து நிற்கிறார். அந்த தகவலை போய் அவர் சொல்லியிருந்தாருன்னா வரலாறே வேறு மாதிரி. அதுதான் உண்மை. அப்போ இவரெல்லாம் மிகப்பெரிய துரோகிகள். காவி ஆனந்தனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய துரோகி. அவர் 2 பெண்களும் டாக்டர். இப்படி அகதி எல்லாம் உள்ள 1 லட்சம் அகதி முகாமில் இன்னும் படுத்து கிடக்கிறான் 40 வருஷமாக. இவர் மகன் மட்டும் எப்படி எம்பிபிஎஸ் ஆக முடிஞ்சது? அப்போது அரசுக்கு புலிகளை ஒழிப்பதற்கான நீங்கள் ஏஜென்ட் இவர். அதனால தான் இவருக்கு இவ்வளோ சலுகை கிடச்சிருக்கு. ஒரு பொண்ணு அமெரிக்காவில், ஒரு பொண்ணு ஆஸ்திரேலியா, எப்படி போக முடிஞ்சுது? இது இந்தியன் பாஸ்போர்ட்டா, இலங்கை பாஸ்போர்ட்டா? எப்படி இதெல்லாம் சாத்தியமா? இவர் பெருங்குடியில் பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியிருக்கார். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அகதி முகாம் விட்டு 1 லட்சம் பேர் வெளியிலே வர முடியல. தாசில்தாரும் போலீஸு போட்டு காவல் காத்துட்ருக்கான். இவர் மட்டும் எப்படி வெளியில் வர்றாரு? அப்போ
உளவு ஏஜென்சிகள் சொல்லுவதை செய்கிற ஒரு உளவுத்துறை ஏஜென்ட் யார்? காசி ஆனந்தன். அதனால் இவர் சொல்லுவது அத்தனையுமே உண்மைக்கு மாறானது. இவர் நம்பிக்கைக்குரிய நபர் அல்ல. இப்போ இந்த கௌதமன் பேசின பேச்சு நேற்றைய ப்ரெஸ் மீட் எப்படி சார் பார்க்குறீங்க? துவாரகா வந்து மாவீரர் உரையை நிகழ்த்துவார்ன்ற அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஏன் திடீர்னு வந்து இதை பேசணும்? இல்லை, அதாவது கௌதமனை பொறுத்தவரை ஒரு உணர்வாளர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஈழ போராட்டம் முழுமையாக தெரிந்தவரா புரிந்தவரா தொடர்பில் உள்ளவரானா அது அப்படி அவர் தொடர்புலாம் இல்லை. கடைசி வரை தொடர்பு இருந்தவங்க மதுரை வேலுச்சாமியும் குளத்தூர் மணியும் தான் எனக்கு தெரிஞ்சு. இது யாரும் கடைசி வரை தொடர்பு இல்லை. 2 பேரும் தான் புலிகள் எதை சொல்லுகிறார்களோ 2009 ஆயுதம் மௌனிக்கப்படுகிற வரை 2 பேர் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. கரையில் வேலை பார்த்தவங்க 2 பேர் தான். நீங்கள் நேரடியாக பிரச்சனை முடிஞ்சோடனே நேரம் ஜெயிலுக்கு போயிட்டார். யார்? மதுரை வேலுச்சாமி. ஆயுதங்களை கடத்தி கொடுத்ததுக்காக, மருந்து கடத்தி கொடுத்ததுக்காக பலமுறை சிறைக்கு போயிருக்கார், பலமுறை தேடப்பட்டிருக்கார். அப்போ அதே போல் குளத்தூர் மணி என்ன 2 பேரும் தான் புலிகளோடு நேரடி 2 பேர் வாய் திறந்தால் தான் உண்மை. மீதி அவங்களோட அமைதியாக இருக்காங்க. அதனால் இவங்க கௌதமனுடைய ப்ரெஸ் மீட்டு அவருடைய சொந்த கருத்தாக இருக்குமே தவிர புலிகளுக்குன்னு இது வரைக்கும் ஒரு எந்த அமைப்பு எந்த தலைமையும் இல்லை. இப்போ தலைமை சொல்லி தான் நான் பேசுகிறேன்ற அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அது நிறைய, அதாவது புலிகளில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, என்ன நடந்துகிட்ருக்குன்னா, மேஜர் தீபா அந்த அம்மா இப்போ ஜெர்மனில் இருக்காங்க. அந்த அம்மா 2009 ஒரு எல்லாத்தையும் அமைப்பை ஒன்றா கட்டலான்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. 200 பேர் சந்திக்கிறாங்க. 3ஆவது நாள் கர்னல் தீபா கண்ணீர் வச்சு செத்து போயிடுச்சுன்னா நீங்கள் அதை சந்தித்த ஒருத்தன் போடுறான். அதோடு அதிலிருந்து விலகிட்டாங்க. என்ன காரணம்னா அத்தனை துரோகி அதில் உருவாயிட்டான். புலிகள் இயக்கத்தில் உண்மையான புலிகள் பூராமல் வந்து அமைதியாக சைலண்டாக போயிட்டான். துரோகிகள் பூரா இப்போ புலிங்கிற பேரில் இலங்கை அரசாங்கத்துக்கு வேலை பார்க்குறான். இலங்கை இந்த காவி ஆனந்தனை போல் இல்லாமல் இலங்கை அரசுக்கு வேலை பார்க்குறான். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் புலின்னு சொல்லுவது எல்லாமே இலங்கை அரசனுடைய ஏஜென்ட்டுகள். இப்போ இது வெறுமனே இப்படி கடந்துட்டு போயிட்டு போகணுமா சார்? இப்போ நம்ம ஒரு சொல்கிறோம், இந்த குற்றச்சாட்டை அப்படியே கடந்து போக முடியாதுல்ல. ஏன்னா இவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி பேசுகிறாரு. இதில் என்ன சந்தேகம் பலரும் எழுப்புறாங்கன்னா, இந்த பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார், துவாரகா வந்து பேசுவார், மீண்டும் இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்ற இந்த அரசியல் சுற்றி காசு புரள்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மையா சார்? இல்லை, அது புலிகளுடைய சொத்து பல லட்சம் கோடி இருக்குது. இதை அனுபவிக்கிறவன் பூராமல் தலைவர் வந்து கேட்கிட்டு கொடுத்துட்றேன். தலைவர் இப்போ ஒரு விமர்சனம் இருக்கு, எல்லாம் ஏமாற்றிட்டான், மக்கள் போகிறாங்க சார், இப்போ பசி பஞ்ச பட்டினியில் கிடக்கிறான். இங்கே பிரபாகரனுடைய பேரை சொல்லிட்டு பல லட்சம் கோடி நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கான்னு இந்த விமர்சனம் வருது. மக்கள் கோவப்படுறான். யார் மேலே? இப்போ யார் சொத்து வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, மக்கள் கோவப்படுறான். ஆனால் இந்த சொத்து வச்சிருக்கிற என்ன நினைக்கிறான், பிரபாகரன் வரட்டும் துவாரகா வரட்டும் நான் கேட்டால் கொடுத்துட்றேன். உயிரோடு இல்லாத ஆவியாக வந்தால் கேட்பாங்க. இந்த பினாமிகள், ஏமாற்றுக்காரர்கள், மோசடிக்காரர்கள் தப்பிப்பதற்காக இது போன்ற இப்போ துவாரகா வர்றாரு. நீங்கள் இப்போ இஸ்ரேல் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ உங்களை காமிச்சா, உங்களை படம் எடுத்துட்டா, நீங்கள் என்னென்ன எவ்வளோ தவறு செய்யலைன்னா கூட நீங்கள் தவறு செய்வதாக உங்களுடைய குரல்லையே அது பதிவாயிரும். அப்படி ஒரு செயலி இருக்குது. நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் எங்கேயோ டான்ஸ் ஆடுறதா ஒரு ஆடியோ வீடியோ வந்து நான் பார்த்தேன். அவரே நிறைய தமிழ் பாட்டு பாடுற மாதிரிலாம் வந்திருக்கு. அது எல்லாமே இந்த இஸ்ரேல் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் தான், சாஃப்ட்வேர் தொழில்நுட்பம் தான். அதில் தான் துவாரகா வருவதாக இந்த மோசடிக்காரர்கள், அதை பணத்தை ஏமாத்துறவன் பல பேர் இது போன்ற துவாரகா வர்றார், பிரபாகரன் வர்றார், மதிவதனி வருது. இதெல்லாமே 2009க்கு பின்னாடி வருகிற செய்திகள் அத்தனையும் போய். நான் ஒரே உதாரணம், குளத்தூர் மணி என்ன என்கிட்ட சொன்னார், யாராவது உதவி கேட்டால் யாருக்கு செய்கிறதுன்னு தெரியல, எவன் தியாகி எவன் துரோகினே தெரியல. அவர் சொன்னது எப்போ? 10 வருஷத்துக்கு முந்தி, 10 வருஷத்துக்கு முந்தி அவர் சொன்னது. இப்போ அதுதான் நிலைமை. எல்லாம் துரோகியாக மாறிட்டான். எல்லாம் நீங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்கிற பொழுதே அவரை சுற்றி நிறைய துரோகி இருந்திருக்கான். எனக்கு நிறைய இப்போது இந்த தகவலை பழைய ஆட்களே சொல்கிறாங்க. லண்டன்லேருந்து ஜெயதேவன் புலிகளுக்காக நீங்கள் முழு உதவி செய்யக்கூடிய ஒருவர் நீங்கள் எங்கே போகிறாரு, சந்திக்க போகிறாரு. அவரை கைது செய்து அவர்கிட்ட வந்து கோயில் எழுதி வாங்கி அவர் குடியிருக்கிற இடத்துல ஒரு பாம்பை பிடிச்சி போட்டு சித்திரவதை பண்ணி, அவருடைய மாமா போய் லண்டனில் ஹோம் ஆஃபீஸில் போய் அழுது குளறி ஹார்ட் அட்டாக் சாகுறார்.
அதுக்கு பின்னாடி பாலசிங்கத்தை கூப்பிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு மிரட்டி அவரை எடுக்கிறாங்க. இப்போ அவர் புலிக்கு எதிராக இருக்கார். லண்டனில் இருக்கிற ஜெயதேவன். இவ்வளோ ஆதாரங்களை என்னால் சொல்ல முடியும். அப்போ இதெல்லாமே புலிகளை இப்போ கடைசி காலகட்டத்தில் தேசிய தலைவனை சுற்றி நிறைய துரோகி, அந்த கேஸ்ட்ரோ போன்ற துரோகிகள்லாம் நீங்கள் இப்போ நிறைய பேர் அங்கே சந்திக்க போய் அவர் சந்திக்க அவரே விரும்புகிறாரு. ஆனால் இவனுக்கு விட மாட்டேங்கிறானுங்க. இந்த கேஸ்ட்ரோ போன்ற சர்வதேச பொறுப்பாளர்கள் அவர் விடுறது இல்லை. விடாமல் அவங்க திரும்பி போயிடுறாங்க. அதை கேபியை காட்டி கொடுத்தது அந்த துரோகிகள் தான். கேபி தான் அத்தனை ஆயுதங்கள் ஐரோப்பா நாடுகள்லேருந்து கடத்தி கொடுத்தவர். அவர் இயக்கம் மௌனித்த பிறகு அவர் மலேசியாவில் இருக்கார். மீண்டும் இயக்கம் நடத்தலாம் ஆயுதம் தரங்கிறாரு. ஆனால் அவரை இவனுங்களே முடிச்சு கொடுத்துட்டானுங்க. ஏன் சந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க சார்? ஏன் சந்திக்க விடாமல் தடுக்கிற சில உண்மைகள் தெரிஞ்சு போயிடும். என்ன உண்மைகள்? என்ன உண்மை? இவர்கள் செய்கிற அதை ஏமாற்று வேலை தெரிஞ்சு போயிடும். சர்வதேச நாடுகளில் பொறுப்பாளராக இருந்த அத்தனை பேரும் குற்றவாளி, அக்யூஸ்டுங்க. புலிகளுடைய பொறுப்பாளராக இருந்த அத்தனை பேருமே போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளி. அப்போ அவங்கள்ட்ட போய் அரசாங்கம் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தும்? பிரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மனி, இட்டாலி, நார்வே எல்லாமே மிகப்பெரிய குற்றவாளிகள் தான் புலிகள் பொறுப்பாளராக இருந்திருக்கான். இதெல்லாமே நீங்கள் தலைவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிஞ்சும் இருந்திருக்கலாம். அரசாங்கம் ஒரு குற்றவாளிகிட்ட எப்படி அரசு பிரதிநிதியை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? ஏற்றுக்காது. எனக்கு இந்த தர்ஷன் தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. டிஆர்டி தர்ஷன் இந்த கதையெல்லாம் சொல்கிறார். அப்போ அவரை துரோகின்னு சொல்லிட்டு அவர் 92 கிளம்பி போகிறார். போய் சர்வதேச நாடுகளில் கிளைகளில் பூரா ஏமாத்துறான், காசு அடிக்கிறான், கள்ளக்கணக்கு எழுதுறான், சுகபோகமாக வாழ்கிறான், மக்கள் கொடுக்குற காசை புலிகளுக்கு போய் இவர் போய் அந்த புகார் எடுத்துட்டு 92 போகிறாரு. பொட்டை பார்த்து சொல்கிறாரு. இது அப்போவே நிறைய இது மாதிரி முறைகேடுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசி கட்டத்தில் அவர் தப்பிப்பதற்காக விமானம் வருது, விமானத்தை தப்பிக்க போகிறார், குடும்பத்தை தப்பிக்க போகிறாருன்னா அந்த வெளிநாடுகள்லேருந்து பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் சைலண்டில் போயிட்டான். இவரே கடைசியாக அதை காப்பாற்றலை. தேசிய தலைவரே ஒரு குடும்பத்தையுமே கடைசி நேரத்தில் காப்பாற்றுகிற ஆட்கள் பூரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அப்போ அது பெரிய துரோகம் தானே. கொழும்புல மனித வெடி உண்டு நிறைய பேர் இருந்தான். அந்த நேரத்தில் யாருமே நீங்கள் மனித வெடி உண்டா மாறலையே. அப்போ இதெல்லாமே யாரோ ஆள் காட்டி கொடுக்கப்பட்டு அவ்வளோ பேரும் திசை திருப்பப்பட்டார்கள். நீங்கள் லைக்கா நிறுவனம் அங்கே ஒரு செல்ஃபோன் கம்பெனி ஆரம்பிக்குது. எங்கே? கொழும்பில் ஆரம்பித்து சிம் கார்டெல்லாம் தமிழனுக்கு இலவசமாக கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குது. அதை பூரா அப்படியே இலங்கை அரசாங்கத்துக்கு காட்டி கொடுக்குது. யார்? இந்த லைக்கா நிறுவனம், லைக்கா லிபரா ரெண்டும். இப்போ தான் எல்லாம் சொல்கிறாங்க ஏர் செல் எல்லாமே இலங்கை தமிழருக்கு, அந்த தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட தொலை தொடர்பு துறை. இது பூரா கொழும்பில் இருக்கிற கரும்புலிகள் பூரா என்ன நடவடிக்கை இருக்கான், எங்கெங்கே இருக்கான் எல்லாத்தையுமே செல்ஃபோன் டவரில் இலங்கை அரசாங்கத்துக்கு காமிச்சு கொடுத்தது ஏர்டெல், 2வது லைக்கா, 3வது லிபரா. அப்போ துரோகினா எத்தனை துரோகி தான் அவன் சந்திப்பான், எத்தனை துரோகி தான் அவன் களை எடுப்பான். அந்த ஈழ போராட்டம். காசி ஆனந்தன், நெடுமாறன் ஐயா, இப்போ கௌதமன் போன்றவர்கள்லாம் பொய் பேசுகிறாங்க, சீமானுமே அதில் சேர்த்தலாம். இவர்கள் போன்றவர்கள்லாம் பொய் பேசுகிறாங்கன்னு எடுத்துட்டாலும் உண்மையை தெரிந்தவர்கள் அமைதியாக இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அருமையான கேள்வி. அதாவது இப்போ குளத்தூர் மணியன்னா உண்மை பேசலாம், அவர் எதையுமே பேச மாட்டேங்கிறார், புலிகளை பற்றியே பேச மாட்டேங்கிறார். ஏன்னா பேசுவதனால் எந்த பலனும் இல்லை. துரோகி கை ஓங்கிருச்சு, நம்ம எது சொன்னாலும் எடுபடாது. கடைசியில் நம்மளையும் விமர்சனம் பண்ணுவான். இப்போ கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி 2 பேரும், ஆரிச்சாமி 3 பேருமே உண்மை தெரிந்தவர்கள். 30 ஆண்டு காலமாக உண்மை தெரிந்தவர்கள், பல விஷயம் தெரியும். ஆனால் அவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க? சைலண்டாக போயிட்டாங்க. என்ன காரணம்? உண்மை இப்போது ஒதுங்கி கொண்டது, பொய் பூரா இப்போ டான்ஸ் ஆடுது. இதுதான். பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இல்லைன்றத இலங்கை அரசு தெரிவிக்குது. எல்லாருமே அதை யாருமே அதிகமாக மறுக்க மாட்டேன்றாங்க. இப்போ அது அப்படி இருந்தும் ஏன் பிரபாகரன் வருவார் என்ற செய்தியை மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ திரும்ப சொல்வதற்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொத்து பல லட்சம் கோடி இருக்குங்க உலகம் பூரா. கனடா, பிரான்ஸ், பிரிட்டன், லண்டனு, இப்படி உலகம் பூரா பல லட்சம் கோடி இருக்குது. அந்த கோடிகளை சொத்துக்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் விற்று மக்களுக்குடியா, மக்கள் பூரா சிரமப்படைப்போ. ஒரு முகாம் இருக்குது இலங்கையில்,
100க்கும் மேற்பட்டவர்கள் போரில் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு எங்கே ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுங்க. எவ்வளவு? நாங்கள் அதில் விவசாயம் பண்ணி வர்றதை வச்சு சாப்பிட்டுக்கிறோம். நாங்கள் போய் இறந்து அரிசி பருப்பை கேட்க முடியாது. இந்த 10 ஏக்கரை விவசாயம் பண்ணால் எங்கள் 100 பேருக்கு வருஷத்துக்கு தேவையான இது நெல் வந்துடும். நாங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறோம். கஞ்சி குடிச்சாவும் சாப்பிட்டுக்கிறோங்கண்ணா. ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ இதில் இன்னொரு சந்தேகமும் ஏற்படுது சார். இப்போது புலிகளுக்கு ஒரு தலைமை நீங்கள் இல்லைன்றீங்க, அப்படி இருந்தால் இருக்குதுன்னே வச்சுப்போம். அப்படி இருந்ததுன்னா இங்கே பல்வேறு தலைவர்கள் இருக்கும்போது ஏன் கௌதமனை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி எழும்புது. அது அங்கே இப்போ என்னென்னா, இப்போ பல நாடுகளில் புலிகளுக்கு ஆதரவாளராக இருந்த பல பேர் இலங்கை அரசாங்கத்தினுடைய பணத்தை வாங்கி சாப்பிட்டு புலி இயக்கத்தை அழிக்கிற வேலையை ஆதரவு தளத்தில் செஞ்சிட்ருக்கான் எல்லா நாடுகள்லையுமே. இப்போ அவர்கள் கௌதமனை போல ஆட்களுக்கு அங்கிருந்து புலிகளுடைய தலைமை நான் தான் வேலை கொடு. இப்போ எனக்கே நிறைய பேர் பேசுனாங்க. எனக்கே நான் சீமான திட்டி பேசினோன்னையும் புலிகளுடைய சர்வதேச தலைமைன்னு பல டுபாக்கூர் என்கிட்ட பேசினாங்க. நான் அந்த அப்புறம் நான் சொன்னேன், புலிகளுடைய தலைமை உண்மையாகவே பிரபாகரன் தான் தலைமை, புட்டு இருந்தால் தலைமை, கேபி இருந்தால் தலைமை, பேபி இருந்தால் தலைமை, நீங்களே யாருன்னே தெரியல, சர்வதேச புலிகளின் தலைமை செயலகம் அப்படி சும்மா லெட்டர் பண்ண மட்டும் வச்சுக்கிறது. இலங்கை அரசாங்கத்தில் காசு வாங்குறான். இப்போ ஈழ போராட்டம் என்ன நடக்குதுன்னா, புலிகளுக்காக போராடிய அத்தனை பேருமே பாதி பேர் உண்மையான புலி கூட சைலண்டில் போயிட்டான். மீதி போலி புலி பூரா என்ன பண்ணுறான், இலங்கை அரசாங்கம் மாதம் மாதம் பணம் கொடுக்குது. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை கேட்டுட்டு இலங்கைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ எப்படி இலங்கைக்கு அவன் தேடப்படுகிறாள் இலங்கைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும்? இலங்கை இப்போ இங்கே 30ஆம் தேதி சென்னையில் ஒரு சர்வதேச மாநாடு நடக்குது. அதுக்கு பேர் சர்வதேச மாநாடு. நிலான ஒரு அம்மா என்ன பண்ணுது, பிஜேபி பின்னாடி இருந்து தமிழெல்லாம் வாங்கிடுவேன்னு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கு. எல்லா கோயில் பண்டாரம் பரதேசி சாமியாரை வச்சு அந்த அம்மா மாநாடு போட்டுட்ருக்கு. எப்படி சாமியாரும் சன்னியாசி பண்டாரம் பரதேசி எப்படி தமிழத்தை வாங்கி கொடுப்பான்? நிலான ஒரு அம்மா எல்லாமே இலங்கை அரசாங்கம் செலவு பண்ணுது. இப்படி பல குழுக்கள் இருக்கு. இலங்கை அரசு செலவு பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த புலியை போராட்டமே வந்துடக்கூடாது, புலி ஆதரவாக ஒன்று தட்டிடக்கூடாது, ரூட்டில் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடணும். இதுக்காக இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி துரோகிகள் இலங்கை அரசாங்கத்தை வேலை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ இந்த மாதிரி பல குழுக்கள், உலகம் முழுக்க பல குழுக்கள். யார் ஃபண்டிங்? யார்? இலங்கை அரசாங்கம். நிலாவுக்கு நிலா முழுக்க பிஜேபி தரப்புலேருந்து தமிழகத்தை வாங்கியிருக்குது. பிஜேபி தான் தமிழகத்தை வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் அரசாங்கத்தை ஆப்ரேட் பண்ணதே ஆர்எஸ்எஸ் தான். சோனியா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. 2009 என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அந்த அரசாங்கம். என் ஈழ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் புலிகள் வைகோட்டை சொல்லி சோனியாட்ட பேச சொல்லும்போது சோனியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரியல, என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி சில ஈழ பிரச்சனையில் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க இந்த அம்மா. அப்போது பிரதமருக்கு மீறி ஒரு சக்தி இருக்காது ஆர்எஸ்எஸ். நீங்கள் அதை எப்படி ஆர்எஸ்எஸ் தமிழை வாங்கி கொடுப்பான்னு நிலா மாதிரி கும்பலாக நம்புது? அப்போ அவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் பணம் கொடுக்குது, இங்கே பிஜேபி அலுவலகம் பணம் கொடுக்குது. அதை வைத்து இவங்கெல்லாம் காசி ஆனந்தனுக்கு நெடுமாறனுக்கும் நிலாவுக்கு இப்படி எல்லாருக்கும் ஒரே பாஸ் தான். இங்கே பிஜேபி இலங்கை அரசாங்கம், சர்வதேச நாடுகளில் கூட இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் முழுக்க புலி ஆதரவு தளமான ஆட்களை பொறுக்கி எடுத்து பணத்தை கொடுத்து வேலை செய்ய சொல்கிறோம். இதுதான் உலகம் பூரா நடக்குது. அதனால் புலிகள் ஆதரவு தளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே புலி துரோகிகள், இன துரோகிகள், ஈழ துரோகிகள். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு. பேசிகிட்டு இருக்கு. இந்த நாள் மாவீரர் தினம். இந்த மாவீரர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? இதில் முக்கியமான பல பேச்சுக்களை தலைவர் அவர்களுமே பேசியிருக்காரு. மாவீரர் தினத்தை குறித்து சொல்லிட்டு நம்ம நிறைவு கருத்து, அதாவது 26 தலைவருடைய பிறந்த நாள். நீங்கள் மாவீரர் சங்கர் நீங்கள் வீரச்சாவு அடையும் போது அவர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு, என்னை போல் பல போராளிகள் இறந்துட்டாங்க, அவர்களுக்கு
ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் 26 நீங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுங்கிறார். என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வீரச்சாவு அடைந்தவர்களுக்கு நான் எந்த நினைவும் கூட மாட்டேன். அடுத்த நாள் தான் என்னுடைய பிறந்த நாளுக்கே வேண்டாம். என்னுடைய பிறந்த நாளே மாவீரர்கள் நாளாக அழைக்கப்படும். மாவீரர் தான் தியாகிகளை தவிர நான் பெரிய தியாகமே பண்ணல. அதனால் 26 அல்ல 27 தான் உண்மையான மாவீரர்களுடைய நினைவு நாள், பிறந்த நாள், இறந்த நாள், மாவீரர் நாள், வீரச்சாவடை அத்தனை பேருக்குமே நினைவு நாள்னு தலைவர் அறிவிக்கிறார். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நடக்குது. இப்போ 26 யாரும் கொண்டாடுறதில்ல, 27 தான் 50,000 இளைஞர்களுடைய மரணித்து வீரச்சாவை அடைந்த நாள் தான் இந்த மாவீரர் நாள். பல ஆயிரம் கோடி இருக்கு புலிகளுடைய சொத்து. யாருக்கிட்ட சார் இருக்கு அதெல்லாம்? யாருக்கிட்ட? இலங்கை தமிழர்கிட்ட தான். புலிகளுடைய முன்னாள் பினாமிகள்கிட்ட இருக்கு. இப்போ வந்த வரைக்கும் லாபம்ட்டு அவங்க அமைதியாக இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். யார் யார் பேர் நான் சொல்லட்டுமா? இப்போ இதில் என்கிட்ட இருக்கு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அந்த ஃபோன் எடுங்க.